I am Dr. Karthik, Assistant Professor of Physics, the Majora College, Madurai. ஏற்கனவே நான் தெர்மோடைனமிக்ஸ்ல பார்ட் 1 சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோல நான் எதை பத்தி சொல்லியிருந்தேன் அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸ்ல இருக்கிற முக்கியமான கான்செப்ட்ஸ், அதாவது 0th law and first law of thermodynamics பத்தி நான் அந்த தெர்மோடைனமிக்ஸ் பார்ட் 1 வீடியோல பேசியிருந்தேன். இந்த வீடியோ வந்து தெர்மோடைனமிக்ஸ் பார்ட் 2. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு தெர்மோடைனமிக்ஸ்ல. அதை பத்தியும் வேரியஸ் தெர்மோடைனமிக் ப்ராசஸஸ், அதாவது isothermal process, adiabatic process, isobaric process, isochoric process, இந்த மாதிரி தெர்மோடைனமிக் ப்ராசஸஸ் 4 இருக்கு. இந்த 4 ப்ராசஸ் பத்தியும் நம்ம இதுல பார்க்க போறோம். அதே மாதிரி ஹீட் என்ஜின்னா என்னங்கறத பத்தியும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி. ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டினா என்னங்கறத பத்தி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். இத பத்தி நம்ம டீடைலா பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு நல்ல வெயில் காலத்துல, ஒரு நல்ல ஹாட் சம்மர்ல நம்ம வெளியே வந்து ஏதோ ஒரு பக்கெட்ல வந்து தண்ணியை வெளியே வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் நீங்க கன்சிடர் பண்ணுங்க. அதே மாதிரி வெளியே வந்து நம்ம வீட்டோட அந்த கேட்டு, இந்த மாதிரி எல்லாம் இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஸோ நம்ம வீட்டோட கேட்டு, அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு 2 வீலர்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மெட்டல் பார்ட்ஸ், இந்த மாதிரி எந்த விஷயமா வேணாலும் இருக்கலாம். ஸோ நல்லா நீங்க ஹாட் சம்மர்ல பாத்தீங்கன்னா இந்த மெட்டல் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதை வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா வேகமா வந்து ஹீட் ஆயிடும். ஸோ அதை நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா தொடவே முடியாதபடி ரொம்ப ஹாட்டா இருக்கும். ஆனா வெளியே நீங்க வைக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, இந்த தண்ணி என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் மெதுவா தான் அதுல என்ன ஆகும் அப்படின்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். ஸோ அதாவது அந்த மெட்டல் சம்பந்தப்பட்ட அந்த பர்டிகுலர் திங்ஸை வந்து நீங்க தொட்டு பார்க்க முடியாதபடி அது ரொம்ப வந்து அதோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது அந்த அதே ஹாட் சம்மர்ல. ஆனா வந்து இந்த தண்ணியை பாத்தீங்க அப்படின்னா அதோட டெம்பரேச்சர் கொஞ்சம் ஸ்லோவா தான் ரைஸ் ஆகுது. ஸோ இதே சினாரியோ வந்து நீங்க நைட் டைம்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மெட்டல் சம்பந்தப்பட்ட திங்ஸ் எல்லாம் என்ன ஆயிடும் அப்படின்னா வேகமாவே வந்து கூல் ஆயிடும். ஆனா வந்து இந்த தண்ணி எப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் ரீடைன் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது அதோட டெம்பரேச்சர் குறையிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ ஒரே ஹாட் சம்மர் தான், என்விரான்மெண்ட்ல இருக்கிற அந்த ஹீட்டுங்கிறது ஒரே மாதிரியா தான் இருக்குது. ஆனா அந்த டிஃபரண்ட் சப்ஸ்டன்சஸ், அதாவது ஒரு மெட்டல் சம்பந்தப்பட்ட பொருட்கள், அந்த நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கேட்டு, அதே மாதிரி 2 வீலரோட அந்த மெட்டல் பார்ட்ஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஹீட்டை வாங்கிக்கிட்டு ரெஸ்பாண்ட் பண்ற விதம் வேற மாதிரி இருக்கு. அதாவது அதோட டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணிக்கிறதுலையும் குறைச்சிக்கிறதுலையும் வித்தியாசம். ஸோ இப்போ இந்த மெட்டல் சம்பந்தப்பட்ட பார்ட்ஸ் என்ன ஆயிடுது அப்படின்னா வேகமாவே வந்து இந்த ஹீட்டை வாங்கிட்டு வந்து அதோட டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணிக்குது. அதே மாதிரி நைட் டைம்ல கூல் ஆகும்போது வேகமா கூல் ஆயிடுது. ஆனா அந்த வாட்டர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. நைட் டைம் ஆனாலும் இந்த மெட்டல் பார்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டரோட டெம்பரேச்சர் குறையிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. ஸோ இது ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த ஹீட்டை வாங்கிக்கிட்டு தன்னோட டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணிக்கிற அந்த தன்மை இருக்கு இல்லையா, அது வந்து டிஃபர் ஆகும். ஸோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி வர்றது தான் இந்த ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி. ஸோ எந்த ஒரு பொருளா இருந்தாலும் நீங்க ஹீட் சப்ளை பண்றீங்க. ஸோ ஹீட் சப்ளை பண்ணும்போது டெல்டா கியூ அப்படிங்கிற அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜியை வந்து நீங்க எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதுக்கு நீங்க வந்து சப்ளை பண்றீங்க அப்படின்னா சப்ளை பண்ணும்போது கரஸ்பாண்டிங்கா அந்த பொருளோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நீங்க சப்ளை பண்ற ஹீட் எனர்ஜியும் அந்த சேஞ்ச் இன் டெம்பரேச்சரும் இந்த மாதிரி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஸோ நீங்க அதிகப்படியான ஹீட் எனர்ஜி கொடுத்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சரும் வந்து அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இன்க்ரீஸ் ஆகும். பட் இங்க நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நான் இங்க ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிள் தான் போட்டிருக்கேன். நீங்க சப்ளை பண்ற அந்த ஹீட் எனர்ஜியும் கரஸ்பாண்டிங்கா அங்க மாறுற டெம்பரேச்சரும் ப்ரொபோர்ஷனேட்டா தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு கான்ஸ்டன்ட் போடணும். அந்த கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னா C இன்டூ டி இன்டூ என் அப்படின்னு சொல்லலாம். N இன்டூ சி இன்டூ டி அல்லது டெல்டா டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ நீங்க ஒரு பொருளுக்கு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி சப்ளை பண்றீங்க. சப்ளை பண்ணும்போது அதோட டெம்பரேச்சர் டெல்டா டிங்கிற அமௌண்ட்ல வேரி ஆகுது. அப்போ வந்து அந்த ரிலேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா டெல்டா கியூ ஈக்குவல் டு என் இன்டூ கேபிட்டல் சி இன்டூ கேபிட்டல் டெல்டா டி, அதாவது டெல்டா கேபிட்டல் டி அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ இங்க பாருங்க, இந்த என்னங்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ். இந்த சிங்கிறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி அப்படின்னா என்ன? எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அந்த பொருளை நீங்க 1 kg எடுத்துக்கோங்க. 1 kg எடுத்துக்கிட்டு அந்த பொருளுக்கு ஹீட் சப்ளை பண்றீங்க. சப்ளை பண்ணும்போது அந்த பொருளுடைய டெம்பரேச்சர் 1 டிகிரி செல்சியஸ் ரைஸ் ஆகணும்.
அப்படி ஆகுறதுக்கு எவ்வளவு ஹீட் எனர்ஜி நீங்க சப்ளை பண்ண வேண்டியிருக்கு. அதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ எந்த ஒரு பொருளா இருந்தாலும் எடுத்துக்கோங்க, எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதை 1 kg எடுத்துட்டு ஹீட் சப்ளை பண்ணும்போது அதோட டெம்பரேச்சர் 1 டிகிரி செல்சியஸ் ரைஸ் ஆகுறதுக்கு தேவைப்படுற அந்த ஹீட் எனர்ஜி ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. இதே வந்து நீங்க ஆப்போசிட்டாவும் சொல்லலாம். அந்த பொருளோட டெம்பரேச்சர் 1 டிகிரி செல்சியஸ் குறையும் போது அந்த பொருள்ல இருந்து வெளிப்படுற ஹீட் எனர்ஜி, அதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். இந்த ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டியை பொறுத்தளவு மெட்டீரியல் டு மெட்டீரியல் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இந்த ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டியை பொறுத்தளவு சாலிட்ஸ் அதே மாதிரி நம்ம லிக்யூட்ஸ்னு பார்த்தோம்னா இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டியில வந்து ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள்னு எதுவும் இல்லை. ஆனா நீங்க இந்த கேஸ் மாலிகூல்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அந்த கேஸ் மாலிகூல்ஸ்ல வேரியஸ் ப்ராசஸஸ் நடக்கலாம், தெர்மோடைனமிக் ப்ராசஸஸ் வந்து நடக்கலாம். அது நடக்கும்போது அந்த ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, அந்த ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி வந்து சப்போஸ் அந்த கேஸ் மாலிகூல்ஸோட அந்த பிரஷர் கான்ஸ்டன்டா இருக்கும்போது ஏதோ ஒரு ப்ராசஸ் நடக்குது, அந்த ப்ராசஸ் நடத்து முடிக்கும் போது அந்த பர்டிகுலர் ப்ராசஸ்ல அந்த கேஸ் மாலிகூலோட பிரஷர் கான்ஸ்டன்டா இருக்கலாம். அப்ப பிரஷர் கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னா அப்போ அந்த பொருளோட ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டியை அந்த கேஸ் மாலிகூலோட ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் பிரஷர்னு சொல்லுவாங்க. அதாவது ஏதோ ஒரு ப்ராசஸ் நடக்குது, அந்த ப்ராசஸ் வந்து இன்வால்வ்ஸ் கேஸ் மாலிகூல்ஸ். ஸோ அந்த கேஸ் மாலிகூல்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச எந்த கேஸ் மாலிகூல்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த கேஸ் மாலிகூல்ஸை பொறுத்தளவு கான்ஸ்டன்ட் பிரஷர்ல அந்த ப்ராசஸ் நடக்குது. அப்போ வந்து அந்த பர்டிகுலர் கேஸ் மாலிகூலோட ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டியை நீங்க ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி கான்ஸ்டன்ட் பிரஷர்னு சொல்லணும். அதே மாதிரி அந்த பர்டிகுலர் ப்ராசஸ்ல அந்த கேஸ் மாலிகூல்ஸோட வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கலாம். அப்போ வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கும்போது அந்த கேஸ் மாலிகூல்ஸோட ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டியை ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம்னு சொல்லலாம். அப்போ சிபி சிவின்னு சொல்லி ரெண்டு ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி இருக்கு கேஸ் மாலிகூல்ஸை பொறுத்தளவு. ஸோ இதை ரெண்டையுமே வந்து கனெக்ட் பண்ற ஒரு ரிலேஷன் அப்படின்னு சொன்னோம்னா சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு ஆர்னா என்ன அப்படின்னா மேயர்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மேயர்ஸ் ரிலேஷன் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் பிரஷர், ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். இது மெயினா கேஸ் மாலிகூல் சம்பந்தப்பட்ட தெர்மோடைனமிக் ப்ராசஸ்ல யூஸ் பண்ற ரெண்டு டேர்ம், முக்கியமான ரெண்டு டேர்ம்ஸ். ஸோ அந்த ரெண்டு ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டியும் கனெக்ட் பண்ற அந்த ரிலேஷன் பாத்தீங்க அப்படின்னா சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு ஆர். இதுல ஆர்ங்கிறது என்ன அப்படின்னா கேஸ் கான்ஸ்டன்ட், அதோட வேல்யூ 8.31 ஜூல் பெர் கிராம் மோல். So இந்த கேஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூ கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு 8.31 ஜூல்ஸ் பெர் கிராம் மோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு ஆர்ங்கிறது மேயர்ஸ் ரிலேஷன். அதே மாதிரி இன்னொரு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு, அதாவது இந்த காமான்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு கேஸா இருந்தாலும் காமாங்கிறது ரேஷியோ ஆஃப் த டூ ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டிஸ். அதாவது ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் பிரஷரையும் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூமையும் நீங்க ரேஷியோ எடுத்தீங்க அப்படின்னா அதோட ரேஷியோ வந்து என்ன அப்படின்னா காமான்னு சொல்லி உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த காமா அதே மாதிரி இந்த மேயர்ஸ் ரிலேஷன் இது எல்லாமே வந்து தெர்மோடைனமிக்ஸ்ல வந்து நீங்க அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டி இருக்கிற ஒரு சில ஃபார்முலாஸ். ஸோ அடுத்ததா நம்ம தெர்மோடைனமிக் ப்ராசஸ் பத்தி நம்ம இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா வேரியஸ் தெர்மோடைனமிக் ப்ராசஸஸ். அதாவது ஒரு தெர்மோடைனமிக் ப்ராசஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏற்கனவே நான் வந்து ஒரு தெர்மோடைனமிக் சிஸ்டம் அப்படின்னா அதோட சம்பந்தப்பட்ட ஒரு சில வேரியபிள்ஸ் சொல்லியிருந்தேன். அதாவது என்ன அப்படின்னா பிரஷர், வால்யூம், டெம்பரேச்சர். ஸோ இதெல்லாம் வந்து தெர்மோடைனமிக் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது அதுல இந்த 3 பேராமீட்டர்ல ஏதாவது ஒரு பேராமீட்டர் சேஞ்ச் ஆகலாம் அல்லது 3மே சேஞ்ச் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ப்ராசஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தெர்மோடைனமிக் ப்ராசஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த பிரஷர், வால்யூம், டெம்பரேச்சர் இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சிஸ்டம்ல நம்ம ஹீட் எனர்ஜியை சப்ளை பண்றது மூலமாகவோ அல்லது அந்த சிஸ்டம்ல இருந்து நம்ம ஹீட் எனர்ஜியை வெளியே எடுக்கிறது மூலமாகவோ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சிஸ்டமோடைய இந்த பேராமீட்டர்ஸை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் நம்ம தெர்மோடைனமிக் ப்ராசஸ்னு சொல்லுவோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இப்போ பார்க்க போறது ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஸோ இந்த வேர்டு பாத்தீங்க அப்படின்னா ஐசோன்னு சொல்லி இருக்கு. ஐசோனால என்ன அர்த்தம் அப்படின்னா சேம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்கோர்ஸ் வந்து அடுத்து நம்ம பார்க்க போற எல்லா தெர்மோடைனமிக் ப்ராசஸ்லயும் இந்த ஐசோங்கிற அந்த டேர்ம் வந்து இருக்கும். ஸோ ஐசோ அப்படின்னா சேம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த தெர்மோடைனமிக் ப்ராசஸ் ஐசோதெர்மல். ஐசோ
தெர்மல் அப்படின்னு சொல்லி நீங்க பிரிச்சுக்கலாம். ஐசோனா சேம், தெர்மல்னா டெம்பரேச்சர். சோ ஒரு சிஸ்டம்ல ஒரு தெர்மோடைனமிக் ப்ராசஸ் நடக்குது. அப்படி நடந்து முடிக்கும் போதும் அல்லது என்டையரா அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் போதும் அந்த சிஸ்டமோட டெம்பரேச்சர் மாறாம இருந்தா அதை நம்ம ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இந்த ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர், இதுல வந்து கேஸ் மாலிகூல்ஸ் இருக்கு. கேஸ் மாலிகூல்ஸ்னா நம்ம இப்போ பாக்குறது என்ன அப்படின்னா ஐடியல் கேஸ் மாலிகூல்ஸ். அதாவது வந்து இந்த தெர்மோடைனமிக்ஸ்ல அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போற எல்லா கான்செப்ட்டுமே ஐடியல் கேஸ் மாலிகூல்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஐடியல் கேஸ் மாலிகூல்ஸ்னா என்னங்கறத பத்தி ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருந்தேன். அதாவது அந்த கேஸ் மாலிகூல்ஸ் எல்லாமே தனக்குள்ள இன்டராக்ட் பண்ணிக்காது, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து இருக்காது. சோ அப்போ இந்த கண்டெய்னர்ல கேஸ் மாலிகூல்ஸ் இருக்கு, ஐடியல் கேஸ் மாலிகூல்ஸ் இருக்கு. இந்த கண்டெய்னரோட வால்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்ட்லி கண்டக்டிங்கா இருக்கு. பெர்ஃபெக்ட்லி கண்டக்டிங்னா இந்த கண்டெய்னர்ல இருந்து ஹீட் எனர்ஜி ஈஸியா வெளியே போகவும் முடியும், வெளியே இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸ்ல இருக்கிற ஹீட் எனர்ஜி இதுக்குள்ள வரவும் முடியும். அந்த மாதிரி இந்த கண்டெய்னரோட வால்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த பிஸ்டன், சோ இங்க இருக்கிறது என்ன அப்படின்னா பிஸ்டன். இந்த பிஸ்டன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்லோவா வந்து கம்ப்ரஸ் பண்றேன். சோ இந்த பிஸ்டனை நான் ஸ்லோவா கம்ப்ரஸ் பண்ணும்போது என்ன ஆகும், உள்ள வந்து லேசா வந்து என்ன ஆகலாம் அப்படின்னா ஹீட் வந்து ஜெனரேட் ஆகும். சோ அப்படி ஹீட் ஜெனரேட் ஆகும்போது உள்ள டெம்பரேச்சர் ரைஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து இந்த ப்ராசஸை நம்ம ஸ்லோவா பெர்ஃபார்ம் பண்றதுனால உள்ள இருக்கிற ஹீட் எனர்ஜி வந்து சரௌண்டிங்ஸ்க்கு என்ன ஆகி போயிடுது அப்படின்னா வெளியே தப்பிச்சு போயிடுது. அதாவது இந்த பிஸ்டனை நீங்க பிரஸ் பண்ணும்போது யூ ஆர் டூயிங் சம் ஒர்க் ஆன் த சிஸ்டம். சிஸ்டம்ங்கிறது இங்க நம்ம ஐடியல் கேஸ் மாலிகூல்ஸ். சோ அப்போ யூ ஆர் டூயிங் சம் ஒர்க் ஆன் த கேஸ் மாலிகூல்ஸ். அந்த ஒர்க் வந்து என்னவா மாறும் அப்படின்னா ஹீட் எனர்ஜியா மாறும். ஆனா உள்ள ஹீட் எனர்ஜி அக்குமுலேட் ஆகாம என்ன ஆகுது அப்படின்னா சரௌண்டிங்ஸ் வந்து அது எஸ்கேப் ஆகி போயிடுது. ஏன்னா இந்த சிஸ்டம்ல நம்ம பண்ற அந்த ஒர்க் வந்து ஸ்லோவா தான் பண்றோம், இந்த ப்ராசஸே வந்து ஸ்லோவா தான் நடக்குது. அதே மாதிரி சப்போஸ் வந்து உள்ள இருக்கிற கேஸ் மாலிகூல்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு வைங்க. எக்ஸ்பேண்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிஸ்டன் வந்து மேல ரைஸ் ஆகும். சோ அப்படி ரைஸ் ஆகும்போது ஒரு கூலிங் எஃபெக்ட் வந்து உள்ள ப்ரொடியூஸ் ஆகும். அதோட டெம்பரேச்சர் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்டில் வந்து அந்த ப்ராசஸும் ஸ்லோவா நடந்தது அப்படின்னா வெளிய சரௌண்டிங்ஸ்ல இருக்கிற ஹீட் எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னா உள்ள வந்து அந்த டெம்பரேச்சரை வந்து கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஐசோதெர்மல் ப்ராசஸை பொறுத்தளவு நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை நம்ம இங்க வந்து என்ன பண்றோம் அப்படின்னா எழுதுறோம். டெல்டா யூ பிளஸ் டபிள்யூ, டெல்டா கியூ ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் டபிள்யூ. ஸோ இங்க நம்ம பண்ற அந்த ஒர்க்குனால உள்ள என்ன ஆகல அப்படின்னா டெம்பரேச்சர் மாறாதுன்னு சொன்னேன். இந்த இன்டர்னல் எனர்ஜிங்கிறது முழுக்க டெம்பரேச்சரை மட்டுமே டிபெண்ட் பண்ணிருக்கிற ஒரு விஷயம். ஸோ அதனால நீங்க வந்து இங்க டெம்பரேச்சர் மாறாததுனால இந்த இன்டர்னல் எனர்ஜி என்ன ஆகாது அப்படின்னா மாறாது. ஸோ அப்ப ஐசோதெர்மல் ப்ராசஸ்ல டெல்டா யூ அப்படிங்கிறது 0. அப்ப டெல்டா கியூ ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா டபிள்யூ அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த டெல்டா கியூ என்னவா இருக்கலாம்னா ஹீட் எனர்ஜி ஆடட் டு த சிஸ்டம். சிஸ்டமுக்கு நீங்க கொடுத்ததாகவும் இருக்கலாம் அல்லது சிஸ்டம்ல இருந்து எடுக்கப்பட்டதாகவும் இருக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு ஒர்க். இந்த ஒர்க்குங்கிறது ஒர்க் டன் பை த சிஸ்டமாவும் இருக்கலாம் அல்லது ஆன் த சிஸ்டமாவும் இருக்கலாம். இந்த பிஸ்டனை வந்து நீங்க ஸ்லோவா கம்ப்ரஸ் பண்ணும்போது யூ ஆர் டூயிங் ஒர்க் ஆன் த சிஸ்டம். ஸோ இந்த கேஸ் மாலிகூல்ஸ் மெதுவா எக்ஸ்பேண்ட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம். ஸோ இன் எனி கேஸ், ஸோ இங்க ஹீட் எனர்ஜி நீங்க சிஸ்டமுக்கு சப்ளை பண்ணாலும் சரி, சிஸ்டம்ல இருந்து எடுத்தாலும் சரி, டெல்டா கியூ ஈக்குவல் டு டபிள்யூ அப்படிங்கிறது தான் ஐசோதெர்மல் ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஈக்குவேஷன். இப்போ வந்து இந்த மாதிரி நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இங்க உங்களுக்கு பிஸ்டனை கம்ப்ரஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உள்ள வந்து பிரஷரோட வேல்யூ மாறும், அதே மாதிரி உள்ள இருக்கிற வால்யூமும் மாறும். அப்போ இனிஷியலா இங்க வந்து உங்களுக்கு பிஐ விஐங்கிற அந்த பாராமீட்டர்ஸ் இருக்கு. அதாவது இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இந்த சிஸ்டமோட பிரஷர் பிஐ, வால்யூம் வந்து விஐ, அதாவது இனிஷியல் பிரஷர் இனிஷியல் வால்யூம் அப்படின்னு இருக்கு. இந்த ப்ராசஸ் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சிஸ்டமுடைய அந்த பாராமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா பிஎஃப் விஎஃப் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்படின்னா இப்போ இது இந்த மாதிரி இருக்கும்போது இந்த கேஸ் மாலிகூல்ஸ், அதாவது இந்த உள்ள இருக்கக்கூடிய சிஸ்டம் பெர்ஃபார்ம் பண்ணி இருக்கிற ஒர்க்கை இந்த ஃபார்முலா மூலமா நம்ம எழுதலாம். W equal to RT log VF divided by VI. அதாவது work done by the gas molecules during this isothermal expansion. So isothermal expansion அப்போ the gas molecules perform பண்ற ஒர்க் அல்லது எந்த ஒரு சிஸ்டம் பெர்ஃபார்ம் பண்ற ஒர்க்கையும் நம்ம W equal to RT log VF by VI அப்படின்னு சொல்லி எழுதலாம். சப்போஸ் வந்து VF greater than VI இருக்குன்னு வச்சுக்கோங்க.
Vf greater than Vi னா என்ன அர்த்தம்? ஃபைனல் வால்யூம் இஸ் கிரேட்டர் than the initial வால்யூம். சோ ஃபைனல் வால்யூம் வந்து எப்ப அதிகமா இருக்கும்? இந்த பிஸ்டன் வந்து மேல போகுது. சோ பிஸ்டன் மேல போகுதுன்னா உள்ள இருக்கிற கேஸ் மாலிகூல்ஸ் வந்து ஒர்க் பண்ணுது. அப்போ ஒர்க் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவா இருக்கும். அதாவது உள்ள இருக்கிற கேஸ் மாலிகூல்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது தான் பிஸ்டன் வந்து மேல போகுது. சோ அப்போ வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஃபைனல் வால்யூம் கிரேட்டர் than இனிஷியல் வால்யூமா இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது ஒர்க் டன் இஸ் பாசிட்டிவ். இதுவே வந்து Vf less than Vi அப்படிங்கிறது எப்போ இருக்கும் அப்படின்னா பிஸ்டனை கம்ப்ரஸ் பண்ணும்போது இருக்கும். கம்ப்ரஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒர்க் வந்து என்னவா ஆயிடும் அப்படின்னா நெகட்டிவா மாறிடும். சோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஒர்க் டன் பை த கேஸ் மாலிகூல்ஸ் டியூரிங் ஐசோதெர்மல் ப்ராசஸ். அதுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் உங்களுக்கு எதுல யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்க நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா வந்து நம்ம பார்க்க போறது அடியபேட்டிக் ப்ராசஸ். இந்த அடியபேட்டிக் ப்ராசஸோட கண்டிஷன் என்ன அப்படின்னா டெல்டா Q ஈக்குவல் டு 0. அதாவது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நம்ம பார்ப்போம் இல்லையா, டெல்டா Q ஈக்குவல் டு W பிளஸ் டெல்டா W. அதுல டெல்டா Q ஈக்குவல் டு 0ங்கிறது தான் அடியபேட்டிக் ப்ராசஸோட கண்டிஷன். சோ இதை வந்து நம்ம எப்படி பண்றது அப்படின்னா ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிள்ல நம்ம ஒரு கண்டெய்னர்ல கேஸ் மாலிகூல்ஸ் எடுத்திருந்தோம். பட் அந்த கண்டெய்னர் வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸை பொறுத்தளவு அந்த கண்டெய்னரோட வால்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்ட்லி கண்டக்டிங்கா இருந்தது. ஆனா இங்க வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த கண்டெய்னரோட வால்ஸ் எல்லாமே வந்து இன்சுலேட்டிங்கா இருக்கு. அப்படி இருந்தா என்ன ஆகாது அப்படின்னா உள்ள இருக்கிற ஹீட் எனர்ஜி வெளியே போகாது, வெளியே இருக்கிற ஹீட் எனர்ஜி வந்து உங்களுக்கு உள்ள வராது. சோ அதனால தான் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா டெல்டா Q ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி இருக்கு. இந்த சிஸ்டமுக்குள்ள இருக்கிற அந்த ஐடியல் கேஸ் மாலிகூல்ஸை பொறுத்தளவு வெளியே இருந்து ஹீட் எனர்ஜி உள்ள போகவும் முடியாது, உள்ள இருக்கிற ஹீட் எனர்ஜி வெளியே வரவும் முடியாது. சோ அப்போ இங்க பாருங்க, நீங்க வந்து இந்த பிஸ்டனை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்ப்ரஸ் பண்ணலாம். இந்த அடியபேட்டிக் ப்ராசஸ்ல நம்ம முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ்ல நம்ம அந்த ப்ராசஸை பெர்ஃபார்ம் பண்றது ரொம்ப ஸ்லோவா பண்ணுவோம். ஆனா இங்க வந்து நீங்க அந்த ப்ராசஸை வந்து ரொம்ப ஃபாஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. சோ ஃபாஸ்டா வந்து அந்த பிஸ்டனை வந்து நீங்க கம்ப்ரஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உள்ள வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது, டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா வந்து ஹீட் எனர்ஜி என்ன ஆக முடியாது அப்படின்னா வெளியே எஸ்கேப் ஆகி போக முடியாது. சோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா டெல்டா Q ஈக்குவல் டு 0ன்னு ஆகும். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து நீங்க எழுதுறீங்க அப்படின்னா டெல்டா U பிளஸ் Wன்னு எழுதுறீங்கன்னா டெல்டா Q வந்து 0 ஆயிடுது. சோ டெல்டா U பிளஸ் W. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா டெல்டா U ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா U ஈக்குவல் டு W அப்படின்னு சொல்லி ஆகும். அல்லது டெல்டா U ஈக்குவல் டு மைனஸ் Wன்னு சொல்லி கூட நீங்க எழுதிக்கலாம். சோ இந்த அடியபேட்டிக் ப்ராசஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நார்மலா வந்து ஒரு பலூன் எடுத்துக்கோங்க. பலூன் எடுத்துக்கிட்டு அந்த பலூன்ல வந்து நீங்க ஏரை ப்ளோ அப் பண்ணுங்க. ப்ளோ அப் பண்ணதும் அந்த பலூன் வந்து இன்ஃப்ளேட் ஆயிடுது. சோ அந்த பலூனோட மவுத்தை நீங்க வந்து விரலால பிரஸ் பண்ணி மூடிக்கோங்க. கொஞ்ச நேரத்துல ஜஸ்ட் வந்து நீங்க அந்த விரலை வந்து இமீடியட்டா ரிலீஸ் பண்ணுங்க. உள்ள இருக்கிற ஏர் வந்து சடனா வந்து பலூன்ல இருந்து வெளியே வரும்போது நீங்க அந்த ஏரை வந்து உங்களோட ஸ்கின்னுக்கு பக்கத்துல வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா அந்த ஏர் உங்க மேல பட்டதும் ஒரு கூலிங் எஃபெக்ட் வந்து நீங்க உணர முடியும். அதாவது என்ன அப்படின்னா பலூனுக்குள்ள நீங்க ஏரை ப்ளோ பண்ணிருக்கீங்க, உள்ள வந்து உங்களோட அந்த ஏர் மாலிகூல்ஸ் எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. நீங்க வந்து அந்த பலூனோட மவுத்தை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. ரிலீஸ் பண்ணதும் உள்ள இருக்கிற மாலிகூல்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா சடனா வந்து வெளியே வரும். சோ வெளியே வரும்போது என்ன ஆகும்னா ஒரு எக்ஸ்பான்ஷன் நடக்குது. அந்த எக்ஸ்பான்ஷனுக்கு பேரு அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன். ஏன்னா வந்து சடனா வந்து நீங்க உங்களோட அந்த தம்பை ரிலீஸ் பண்ணும்போது பலூனுக்குள்ள இருக்கிற அந்த ஏர் மாலிகூல்ஸ் வெளியே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்போது உங்களுக்கு அந்த கூலிங் எஃபெக்ட் கிடைக்கும். சோ இது வந்து ஒரு அடியபேட்டிக் ப்ராசஸ். அந்நியன்னு சொல்லி ஒரு தமிழ்ல ஒரு படம் வந்தது. சோ அதுல வந்து விக்ரம வந்து பிரகாஷ்ராஜ் சார் வந்து இன்ட்ராகேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி தொட்டியில போடுவாரு. அப்போ வந்து அவர் சொல்லுவாரு இதுக்கு பேரு ரேபிட் கூலிங் பை அடியபேட்டிக் ப்ராசஸ் சொல்லி சொல்லுவாரு. சோ அந்த வேர்ட் நீங்க கவனிச்சிருக்கலாம். சோ ரேபிட் கூலிங் பை அடியபேட்டிக் ப்ராசஸ்ங்கிறது இதுதான். இமீடியட்டா வந்து ஒரு கேஸ் மாலிக்யூலை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ண விட்டீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் ஃபால் ஆகும். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு கூலிங் எஃபெக்ட்ங்கிறது கிடைக்கும். இப்போ இந்த பிஸ்டனை கம்ப்ரஸ் பண்றதுக்கு பதிலா உள்ள இருக்கிற கேஸ் மாலிகூல்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண விட்டீங்கன்னா பிஸ்டன் வந்து மேல ரைஸ் ஆகும். அப்போ இங்க இந்த இடத்துல ஒரு டெம்பரேச்சர் ஃபால் வந்து இருக்கும். அதுதான் வந்து அந்த கூலிங் எஃபெக்ட். இப்போ இந்த அடியபேட்டிக் ப்ராசஸ்ல இனிஷியலா வந்து இந்த சிஸ்டமோட அந்த பிரஷர் அண்ட் வால்யூம் PI VI அப்படின்னு சொல்லி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபைனலா வந்து இந்த ப்ராசஸ் நடந்து முடிஞ்சதும் அந்த சிஸ்டமோட பிரஷர் அண்ட் வால்யூம் வந்து PF VF அப்படின்னு சொல்லி இருக்குன்னு சொல்லி நீங்க வச்சுக்கோங்க. So இப்போ work done by these gas molecules during this adiabatic expansion அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா W equal to N by gamma minus 1 bracketல PI VI minus PF VF.
இந்த காமானா என்னங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதாவது ரேஷியோ ஆஃப் த ஸ்பெசிபிக் ஹீட், அதாவது காமாங்கிறது சிபி பை சிவி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் பிரஷர் டிவைடட் பை ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். அந்த காமா தான் இது. இந்த அடியபேட்டிக் ப்ராசஸோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா பிவி பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ இதான் வந்து adiabatic process உடைய ஈக்குவேஷன். work done by the gas during adiabatic expansion க்கு இது ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு. W equal to NR divided by gamma minus 1. இங்க வந்து என்ன வரும் அப்படின்னா TI minus TF அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதுவும் வந்து one of the formulas. So W equal to NR by gamma minus 1 into TI minus TF இப்படி சொல்லியும் ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. இங்க பாருங்க அடியபேட்டிக் ப்ராசஸ்க்கு இந்த ஒரு ஈக்குவேஷன் சொன்னேன் இல்லையா, இதே மாதிரி வந்து PV பவர் காமா மைனஸ் 1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அதாவது Tங்கிறது டெம்பரேச்சர், Vங்கிறது வால்யூம். இன்னொரு ஒரு ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா T இன்டு P பவர் 1 மைனஸ் காமா டிவைடட் பை காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இப்படியும் வந்து ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. இந்த மூணுமே வந்து அடியபேட்டிக் ப்ராசஸ்க்கான ஈக்குவேஷன்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னொரு ஒரு ஃபார்முலாவும் நீங்க ஒர்க் டன்னுக்கு வந்து எழுதலாம். ஸோ அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா NRTI டிவைடட் பை காமா மைனஸ் 1 இன்டூ 1 மைனஸ் VI பை VF ஹோல் பவர் காமா மைனஸ் 1. ஸோ அதாவது என்னங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ், ஆறுங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், TIங்கிறது இனிஷியல் டெம்பரேச்சர், காமாங்கிறது CP பை CD. இப்போ ஒர்க் டன் பை த கேஸ் டியூரிங் அடியபேட்டிக் ப்ராசஸ்க்கு இந்த மூணு ஃபார்முலா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம வேற என்ன ஃபார்முலாஸ் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து இந்த R பை காமா மைனஸ் 1 இதை வந்து நீங்க CVன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து அந்த அளவுக்கு சிக்னிபிகன்ட் கிடையாது. இந்த மூணுமே பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான ஃபார்முலாஸ். அதாவது அடியபேட்டிக் ப்ராசஸோட முக்கியமான கண்டிஷன் தெரிஞ்சுக்கோங்க. டெல்டா Q ஈக்குவல் டு 0. ஸோ அப்படி இருக்கும்போது மைனஸ் டெல்டா U ஈக்குவல் டு Wன்னு இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து மாடிஃபை ஆகுது. இந்த சிஸ்டம்ல பிரஷர் வால்யூம் ரெண்டுமே வந்து மாறலாம். ஸோ இப்படி மாறும்போது work done by the gas during this adiabatic process க்கு இந்த மூணு ஃபார்முலாஸ் இருக்கு. adiabatic process ஓட ஈக்குவேஷன்ஸ் பாத்தீங்கன்னா இதெல்லாம் PV பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், TV பவர் காமா மைனஸ் 1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், அதே மாதிரி T இன்டு P பவர் 1 மைனஸ் காமா டிவைடட் பை காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா adiabatic process சம்பந்தப்பட்ட கான்செப்ட்ஸ். அடுத்ததா வந்து நம்ம ஐசோபாரிக் ப்ராசஸ் அப்படின்னா என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஐசோபாரிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் பிரஷர்னு அர்த்தம். அதாவது பிரஷர் வந்து மாறாம இருக்கிறது. அதான் வந்து ஐசோபாரிக் ப்ராசஸ். அதாவது என்ன அப்படின்னா இந்த தெர்மோடைனமிக் ப்ராசஸ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த சிஸ்டமோட பிரஷர் மாறாம நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தெர்மோடைனமிக் ப்ராசஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐசோபாரிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ பிரஷர் மாறாம இருக்கிறதுனால இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி படி டெல்டா Q ஈக்குவல் டு CP இன்டு டெல்டா T. அதாவது ஏற்கனவே நான் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டியை பத்தி இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டிக்கு N இன்டு CP டெல்டா T அப்படின்னு சொல்லி போடுவோம். என்னங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ். இப்போ நான் எடுத்திருக்கிற கேஸ் மாலிக்யூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 மோல் எடுத்திருக்கிறதுனால N ஈக்குவல் டு 1. ஸோ அதனால CP இன்டு டெல்டா T. CPங்கிறது ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் பிரஷர். இப்போ இது வந்து ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டிக்கும் இந்த டெல்டா Qக்கும் இருக்கிற ரிலேஷன். நம்ம ஏற்கனவே வந்து மேயர்ஸ் ரிலேஷன் படி என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா CP minus CV equal to R னு சொல்லி போட்டிருந்தோம். அப்போ இந்த ஐசோபாரிக் ப்ராசஸ்ல டெல்டா Q equal to CP minus CV into CP minus CV. ஸோ இங்க எப்படி எழுதலாம் அப்படின்னா CPங்கிறத நம்ம CV plus R அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம் into டெல்டா T. அப்போ இந்த டெல்டா Qங்கிறது என்னவா வரும் அப்படின்னா CV இன்டு டெல்டா T பிளஸ் R இன்டு டெல்டா T அப்படின்னு சொல்லி வரும். இது என்ன அப்படின்னா டெல்டா Q. ஸோ இந்த டெல்டா Q பாருங்க எப்படி வருது. டெல்டா Q ஈக்குவல் டு CV இன்டு டெல்டா T பிளஸ் இதுல இந்த R இன்டு டெல்டா Tங்கிறது நம்ம எப்படி எழுதலாம்னா P இன்டு டெல்டா V ஈக்குவல் டு R இன்டு டெல்டா T அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டிடியூஷன் இருக்கு. இது எப்படி வந்தது அப்படின்னா PV ஈக்குவல் டு RT அப்படின்னு ஒரு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இருக்கு. சோ இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் படி இந்த R இன்டு டெல்டா Tங்கிறது P இன்டு டெல்டா V எழுதலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன்ல டெல்டா Q ஈக்குவல் டு CV இன்டு டெல்டா T பிளஸ் P இன்டு டெல்டா V இந்த ஈக்குவேஷன் படி.
ஸோ இந்த ஈக்குவேஷன் படி இந்த டேர்ம் வந்து இந்த மாதிரி மாடிஃபை ஆயிருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா இந்த ஐசோபாரிக் ப்ராசஸை பொறுத்தளவு இங்க பாருங்க heat energy change equal to CV into delta T plus P into delta V. ஸோ இந்த P into delta V ங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். PV டயக்ராம் படி நம்ம பார்க்கும்போது this is nothing but work done. ஸோ இங்க பாருங்க ஐசோபாரிக் ப்ராசஸ்ங்கிறதுனால இந்த ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டியை நான் கான்ஸ்டன்ட் பிரஷர் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் பிரஷர்ங்கிறதுனால சிபின்னு சொல்லி எடுத்திருக்கிறேன். இங்க வந்து CV into delta T plus W ன்னு சொல்லி வருது. இங்க வந்து வால்யூம் சேஞ்ச் ஆகலையே, அப்புறம் ஏன் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம்ங்கிற டேர்மை யூஸ் பண்றோம் நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஆக்சுவலா வந்து இந்த சிபிக்கு பதிலா சப்ஸ்டிடியூட் பண்றோம். இந்த ஃபார்முலா படி சிபிக்கு பதிலா CV plus R னு சொல்லி நம்ம சப்ஸ்டிடியூட் பண்றோம். சோ அதே கேஸ் மாலிக்யூலுக்கு CV வேல்யூ ஒன்னு இருக்கும் இல்லையா, ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம், அந்த வேல்யூவை நம்ம இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணி என்ன பண்றோம்னா இந்த டெல்டா கியூவை வந்து நம்ம கால்குலேட் பண்றோம். இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஐசோபாரிக் ப்ராசஸ். அதாவது இந்த ப்ராசஸ்ல பிரஷர்ங்கிறது உங்களுக்கு மாறாம இருக்கும். ஐசோகோரிக் ப்ராசஸ். ஐசோனாலே சேம்னு சொல்லி சொன்னேன். கோரிக்ங்கிறது இங்க வால்யூமை குறிக்குது. அதாவது இந்த தெர்மோடைனமிக் ப்ராசஸ் நடக்கும்போது உங்களுக்கு அந்த சிஸ்டம்ல வால்யூம் சேஞ்ச் வந்து இருக்க கூடாது. அதுதான் வந்து ஐசோகோரிக் ப்ராசஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஐசோ தெர்மல் ப்ராசஸ்க்கு பார்த்தா அதே மாதிரி ஒரு கண்டெய்னர், அந்த கண்டெய்னரோட அந்த வால்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா பெர்ஃபெக்ட்லி கண்டக்டிங்கா இருந்துக்கலாம். ஆனா வந்து நீங்க இந்த பிஸ்டன் மேல என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு வெயிட்ட பிளேஸ் பண்றீங்க. இந்த வெயிட்ட பிளேஸ் பண்றது எதுக்காக அப்படின்னா உள்ள வந்து அந்த கேஸ் மாலிகூல்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆனாலும் இந்த பிஸ்டன் வந்து மூவ் ஆக கூடாது. ஏன்னா அந்த பிஸ்டன் மூவ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உள்ள இருக்கிற அந்த கேஸ் மாலிகூல்ஸோட வால்யூம் மாறி போயிடும். அப்ப ஐசோகோரிக் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு நடக்காது. ஸோ அதனால இந்த கண்டெய்னர்ல மேல வந்து பிஸ்டன் மேல என்ன பண்றீங்கன்னா ஒரு வெயிட்ட வைக்கிறீங்க, உள்ள கேஸ் மாலிகூல்ஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் த வால்யூம் ஆஃப் த கேஸ் மாலிகூல்ஸ். ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை நீங்க அப்ளை பண்ணும்போது டெல்டா கியூ ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் டபிள்யூங்கிறது ஜென்ரலானது. இந்த ஐசோகோரிக் ப்ராசஸ்க்கு தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் வால்யூம் இல்லையா. ஸோ வந்து டெல்டா வி ஈக்குவல் டு 0, வால்யூம் சேஞ்ச் இல்லை. அப்போ பி இன்டூ டெல்டா வி, பி இன்டூ டெல்டா விங்கிறது என்ன அப்படின்னா W. இதுவும் என்ன ஆயிடும் அப்படின்னா P இன்டூ டெல்டா வி ஈக்குவல் டு 0 ஆயிடும், விச் மீன்ஸ் W ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும் அப்படின்னா டெல்டா கியூ ஈக்குவல் டு டெல்டா யூ அப்படின்னு சொல்லி மாறும். இப்போ நம்ம ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி படி டெல்டா கியூங்கிறது என்ன அப்படின்னா N இன்டூ சிவி இன்டூ டெல்டா டி. என்னங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ். நம்ம எடுத்துக்கிற அந்த ஐடியல் கேஸ் மாலிகூல்ஸ் 1 மோல் இருந்ததுன்னா சிவி இன்டூ டெல்டா வி ஈக்குவல் டு டெல்டா கியூ அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இங்க பாருங்க சிவி ஈக்குவல் டு டெல்டா கியூ பை டெல்டா டின்னு கிடைக்குது. ஸோ ஆல்ரெடி ஐசோகோரிக் ப்ராசஸ்க்கு டெல்டா கியூ ஈக்குவல் டு டெல்டா யூன்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்போ டெல்டா கியூக்கு பதிலாக நீங்க என்ன போட்டுக்கலாம், டெல்டா யூ பை டெல்டா டின்னு போடலாம். ஸோ இந்த சிவி ஈக்குவல் டு டெல்டா யூ பை டெல்டா டிங்கிறது ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூமுக்கும் அந்த இன்டர்னல் எனர்ஜிக்கும் இருக்கிற ரிலேஷன். இது வந்து உங்களுக்கு எப்படி வருது அப்படின்னா இந்த ஐசோகோரிக் ப்ராசஸை பொறுத்தளவு there is no change in volume. ஸோ அப்படி இருந்தா இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்ளை ஆகும். அடுத்ததான் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஹீட் என்ஜினை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஹீட் என்ஜின்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சோர்ஸ்ல இருந்து ஒரு ஹீட் எனர்ஜியை வாங்கிட்டு அதை வந்து என்னவா பண்ணுது அப்படின்னா ஒரு யூஸ்ஃபுல்லான மெக்கானிக்கல் ஒர்க்கா கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் என்ன அப்படின்னா ஹீட் என்ஜின். எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஸ்டீம் என்ஜின்லாம் சொல்லலாம். ஸ்டீம் என்ஜின் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டீமை வந்து வாங்கிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா மெக்கானிக்கல் ஒர்க், அதாவது அந்த என்ஜினை வந்து முன்னாடி தள்ளிட்டு போகுது. ஸோ அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் ஹாட் என்ஜின் அல்லது ஹீட் என்ஜின் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இந்த ஹீட் என்ஜின்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 3 காம்போனன்ட்ஸ் இருக்கும். ஒன்னு வந்து சோர்ஸ். இந்த சோர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஹீட் என்ஜின் ஒர்க் ஆகுறதுக்கு தேவையான அந்த ஹீட் எனர்ஜியை சப்ளை பண்ணும். அது வந்து எப்படி இருக்கும்னா அட் டெம்பரேச்சர் T1. அதாவது இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஹாட் பாடின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சோர்ஸ் அப்படிங்கிறத ஹாட் பாடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதோட டெம்பரேச்சர் வந்து T1. ஸோ இந்த சோர்ஸ்ல இருந்து Q1 அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி என்ன ஆகும்னா இந்த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் அந்த ஹீட் எனர்ஜியை வாங்கிக்கிட்டு இட் கன்வெர்ட்ஸ் இன்டு யூஸ்ஃபுல் ஒர்க். W அப்படிங்கிற ஒரு ஒர்க்கா வந்து அது என்ன பண்ணுது அப்படின்னா கன்வெர்ட் பண்ணுது. கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் மிச்சம் வந்து என்ன இருக்கும்னா அதுகிட்ட ஹீட் எனர்ஜி Q2ங்கிறது இருக்கும். அதை என்ன பண்ணிடும் அப்படின்னா சிங்க்குக்கு வந்து அனுப்பிடும். ஸோ இந்த சிங்க் என்ன டெம்பரேச்சர்ல இருக்கும்னா T2. அதாவது சோர்ஸ் வந்து ஹாட் பாடி, அதாவது டெம்பரேச்சர் T1 அப்படிங்கிற ஒரு டெம்பரேச்சர்ல இருக்கு. இதுல இருந்து Q1 அப்படிங்கிற ஹீட் எனர்ஜியை இந்த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் வாங்கிட்டு அதை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அது ஒர்க்கா மாத்துது.
ஒர்க்கா மாத்தினதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற ஹீட் எனர்ஜியை இந்த சிங்க்குக்கு வந்து அது வந்து ரிலீஸ் பண்ணிடுது. ஏன்னா நம்ம வீட்டுல எல்லாம் சிங்க் வச்சிருப்போம் இல்லையா, சிங்க்ங்கிறது என்ன அப்படின்னா தேவையில்லாத விஷயத்த வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது ஒரு பாத்திரத்தை கழுவுறோம் அப்படின்னா அந்த வேஸ்ட் வாட்டர்லாம் அந்த சிங்க்ல போகுது இல்லையா, அந்த மாதிரி Q1 அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி அந்த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் வாங்கிக்கிட்டு ஒரு பார்ட்டை வந்து யூஸ்ஃபுல் ஒர்க் W வந்து மாத்திடுது. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஹீட் எனர்ஜியை சிங்க்கு அனுப்புது. இந்த சிங்க் வந்து என்ன டெம்பரேச்சர்ல இருக்கும்னா T2ங்கிற டெம்பரேச்சர்ல இருக்கும். இதை வந்து கோல்டு பாடின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த சோர்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோட டெம்பரேச்சர் வந்து கம்மியா இருக்கும். அதாவது T1 கிரேட்டர் than T2. சோர்ஸோட டெம்பரேச்சர் வந்து T1ன்னு சொல்லி அதிகமா இருக்கும். அதே மாதிரி சிங்கோட டெம்பரேச்சர் T2ன்னு சொல்லி கம்மியா இருக்கும். சோ அப்போ நடக்கிற அந்த யூஸ்ஃபுல்லான ஒர்க் எப்படி இருக்கும்னா Q1 மைனஸ் Q2. அதாவது வாங்குற ஹீட் எனர்ஜி இவ்வளோ, அதுல வந்து W அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கை மாத்திட்டு மிச்சம் ஹீட் எனர்ஜி இவ்வளோ. அப்போ நடந்த யூஸ்ஃபுல்லான ஒர்க் என்ன அப்படின்னா W அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹீட் என்ஜினோட எஃபிஷியன்சி, பொதுவா வந்து எந்த ஒரு மெஷினோட எஃபிஷியன்சியும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவுட்புட் டிவைடட் பை இன்புட்னு சொல்லுவாங்க. அவுட்புட் டிவைடட் பை இன்புட். சோ இங்க அவுட்புட் என்ன அப்படின்னா நமக்கு நடந்த யூஸ்ஃபுல்லான ஒர்க் W. இன்புட் அப்படிங்கிறது நம்ம Q1 அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி கொடுத்துருக்கோம். சோ அப்போ வந்து Wங்கிறது ஏற்கனவே Q1 மைனஸ் Q2 அப்படின்னு சொல்லியிருக்கோம். டிவைடட் பை Q1ங்கிறது ஈட்டா. ஈட்டா வந்து நம்ம எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஈட்டா வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 1 மைனஸ் Q2 பை Q1ன்னு சொல்லி நம்ம எழுதலாம். சோ இப்போ இந்த ஃபார்முலா பாருங்க, ஈட்டா அப்படிங்கிறது எஃபிஷியன்சி. இந்த ஃபார்முலால 1 மைனஸ் Q2 பை Q1ன்னு சொல்லி வந்திருக்கு. இந்த ஈட்டாங்கிறது ஒரு நியூமரிக்கல் வேல்யூ. எஃபிஷியன்சியை நம்பர்ல சொல்லணும்னா இந்த மாதிரி சொல்லலாம். இதை வந்து பெர்சன்டேஜ்லயும் நீங்க மாத்தி சொல்லலாம். மாத்தி சொல்லும் போது இந்த நம்பரை நீங்க என்ன பண்ணணும்னா 100ஆல மல்டிப்ளை பண்ணி சொன்னீங்கன்னா எஃபிஷியன்சி வந்து பெர்சன்டேஜ்ல கிடைக்கும். இப்போ இந்த ஈட்டாங்கிற அந்த வேல்யூ 1ன்னு சொல்லி வந்தது அப்படின்னா இந்த ஹீட் என்ஜின் வந்து ஒரு ஐடியலான என்ஜின் அர்த்தம். ஐடியலான என்ஜின்னா என்ன அர்த்தம், வாங்குற எல்லா ஹீட் எனர்ஜியுமே யூஸ்ஃபுல்லான ஒர்க்கா கன்வெர்ட் பண்ணிருது அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப என்ன ஆகும், இந்த Q2 ஓட வேல்யூ 0 ஆகும். Q2 ஓட வேல்யூ 0 ஆயிருச்சுன்னா இந்த ஈக்குவேஷன்ல ஈட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் 0 பை Q1 தட் இஸ் 1ன்னு சொல்லி வரும். இப்ப ஈட்டாவோட வேல்யூ 1ங்கிறது எப்போ வருதோ அப்பதான் இந்த என்ஜின் வந்து ஐடியலான என்ஜின் அர்த்தம். சோ அது வரணும்னா நான் சொன்ன கண்டிஷன் என்ன, Q2 ஈக்குவல் டு 0. அதாவது சிங்க்குக்கு எந்த ஹீட் எனர்ஜியும் போகக்கூடாது. சிங்க்குக்கு போகக்கூடாதுன்னா என்ன அர்த்தம், வாங்குற ஹீட் எனர்ஜியில எதுவுமே வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு அர்த்தம். சோ எல்லா ஹீட் எனர்ஜியும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒர்க்கா மாறிடுது. அப்படி மாறிச்சுன்னா அது ஒரு ஐடியல் என்ஜின் சொல்லுவோம். ஐடியல் என்ஜினோட எஃபிஷியன்சி நம்பர் நியூமரிக்கல் வேல்யூ சொல்லணும் அப்படின்னா 1, பெர்சன்டேஜ்ல சொல்லணும்னா 100% சொல்லி சொல்லலாம். சோ ஐடியல் என்ஜின்ல மட்டும்தான் அந்த மாதிரி இருக்க முடியும். சோ இப்போ பிராக்டிகலா பார்த்தோம்னா எந்த ஒரு என்ஜினுமே வந்து 100% எஃபிஷியன்சியோட ஒர்க் ஆகல. இந்த ஹீட் என்ஜினுக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் நான் சொன்னது என்ன அப்படின்னா ஸ்டீம் என்ஜின். சோ இன்னொரு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுல யூஸ் பண்ற பிரஷர் குக்கர். சோ இந்த பிரஷர் குக்கர்ல உள்ள வந்து அந்த ஏதோ ஒரு திங்ஸ் வச்சிருக்கோம், ஏதோ ஒரு வெஜிடபிள்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா அது வந்து பாயில் ஆகுது. பாயில் ஆனதும் அந்த ஹீட் எனர்ஜி மூலமா அந்த விசில் வந்து உங்களுக்கு மேல வந்து ரைஸ் ஆகுது இல்லையா. சோ அதையுமே வந்து நீங்க இந்த ஹீட் என்ஜின் கான்செப்ட்ல வந்து நீங்க எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். சோ இதான் வந்து ஹீட் என்ஜின். சோ இந்த பார்ட் 2 தெர்மோடைனமிக்ஸ் நம்ம எதை பத்தி பார்த்திருக்கோம் அப்படின்னா ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டினா என்னங்கறத பத்தி பார்த்திருக்கோம். அதே மாதிரி வேரியஸ் தெர்மோடைனமிக் ப்ராசஸை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். ஹீட் என்ஜின்னா என்னங்கறத பத்தி நம்ம பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அல்லது இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலோ கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நீங்க ஸ்டில் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல நான் ரிலீஸ் பண்ற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் பெல் ஐக்கனை டேப் பண்ணீங்கன்னா என்னோட புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். Thank you very much for watching this video.